3 ஜோடியும் கொடைக்கானல சுத்தி பார்க்கறதுக்காக ஜீப் எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது அப்டி சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சுரேஷ் அழகுமதி கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணி பக்கத்துல போறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அங்க ஒரு ஆள் அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு, இவன் தான்டா நேத்து 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக பேசிக்கிட்டு இருந்தீங்க? இது கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ரொம்ப இவன் மாரி பேசிக்கிட்டு இருந்தான். "இவன சும்மாவே விடக்கூடாதுடா. இவன ஏதாவது பண்ணணும்டா. ரொம்ப நேத்து ஓவரா பேசிட்டான். நம்ம ஊருக்கே வந்துட்டு நம்மகிட்டயே இப்படிலாம் நடந்துக்கிறான். இவன சும்மாவே விடக்கூடாதுடா" அப்படின்ட்டு இங்க அழகுமதி கிட்ட போறாங்க. போயிட்டு, "ஏங்க பார்க்க செமையா இருக்கிறாளே இவ. சூப்பர் ஃபிகரா இருக்குது. ஏய் போடா! நான் இவள கூட்டு போறேன்" அப்படின்ட்டு அழகுமதி கிட்ட வம்பு பண்றாங்க. உடனே இங்க சுரேஷ் வந்துட்டு அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த நேரத்துல அழகுமதி, "வேண்டாம் விட்டுருங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. "இப்படி பேசுறான் உன்ன, நான் எப்படி சும்மா அவ விட்டுட்டு வர முடியும்?" அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தங்கராஜ் அவங்க ஜோடியா தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஏதோ பிரச்சனை நடக்கிற மாரி இருக்கேன்னு அவங்களும் ஓடி வராங்க. இங்க அழகுமதி தெரியாம தவறி அந்த பாறையில விழுந்துடுறாங்க. இதுல தலையில அடிபட்டுருது. உடனே சுரேஷ் அவங்கள அடிச்சு போட்டுட்டு மதிய போய் தூக்குறாங்க. "என்னாச்சு? தலையில அடிபட்டுருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனேவும் எல்லாரும் வந்ததும், "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மதிக்கிட்ட வந்து வீணா பிரச்சனை பண்ணாங்க. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு இப்பவே போலாம். ரத்தம் நெறைய வர்ற மாரி இருக்குன்ட்டு மதியம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இங்க ரெசார்ட்கே திரும்பி வந்துடுறாங்க. அங்க ரெசார்ட்ல வச்சுட்டு மதிய சுரேஷ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்க மதிக்கு சுரேஷ் மேல ஒரு லவ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சுரேஷோட இன்னொரு குணத்த வந்து இங்க மதி பார்க்குறாங்க. சுரேஷ் இப்படிப்பட்டவர்ன்னு நம்ம நெனச்சு பார்க்கல. அதெல்லாம் யோசித்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.